இயல் 3 மானுடம் வெல்லும் மழைப்பொழிவு சாதிகளாலும் பேதங்களாலும் எனத் தொடங்கி இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதய மலையளவு முடியும். பாடல் எழுதியவர் கண்ணதாசன். சொல்லும் பொருளும் பேதங்கள் வேறுபாடுகள் உன்னதம் உயர்வு இரக்கம் கருணை தர்மம் அறம். நூல் வெளியீடு கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியமாகும். இந்த நூலில் உள்ள மழைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் தரப்பட்டுள்ளன. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இமைக்கும் போதில் என்னும் தொடர் குறிப்பிடுவது டேஷ் காலம். மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இவை பிளஸ் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். பொறுத்துக. பேதங்கள் உன்னதம் தர்மம் இரக்கம். இதற்குரிய பதிலை கமெண்ட் செய்யவும். இயல் 3 தன்னை அறிதல். அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது எனத் தொடங்கி ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்று தானொரு குயில் என்று கண்டு கொண்டது என்று முடியும். பாடலை எழுதியவர் சே. பிருந்தா. நூல் வெளியீடு சே. பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இக்கவிதை மகளுக்கு சொன்ன கதை இந்த நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடு கட்ட தெரியாத பறவை டேஷ். தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதற்கான பதிலை கமெண்ட் செய்வோம். இயல் 3 கன்னிமுகு தலைவர். தெரிந்து கொள்வோம். தமிழக அரசியல் வானியல் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் என்பது முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர். தந்தை பெரியார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காயிதே மில்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம் டேஷ். எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். முதுமை பிளஸ் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இதற்கான பதிலையும் கமெண்ட் செய்யவும். இயல் 3 பயணம். நூல் வெளியீடு பா. வண்ணன் சிறுகதை கவிதை கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் எழுதி வருகிறார்.
கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். வேர்கள் தொலைவில் இருந்தன. நேற்று வாழ்ந்தவர்கள். கடலோர வீடு. பாய்மரக் கப்பல். மீசைக்கார பூனை. பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை தரப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். இயல் 3 வினா விடை வகைகள். பல்வேறு சூழல்களில் வினாக்கள் கேட்கிறோம், விடைகள் கூறுகின்றோம். மொழியின் வளர்ச்சி என்பது கேட்பதிலும் விடையளிப்பதும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி இங்கு காண்போம். வினா வகை. அறிவினா, அரியவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும். அறிவினா. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு கேட்பது. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்பது. அரியவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கான கேட்பது. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்பது. ஐயவினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இந்த செயலை செய்வது மங்கையா மணிமேகலையா என கேட்பது. கொளல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் கேட்பது. கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு கேட்பது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக கேட்பது. ஏவல் வினா. ஒரு செயலை செய்யும்படி செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு கேட்பது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் கேட்டு வேலையை சொல்லுதல். விடை வகை. சுற்று விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, முற்றது உரைதல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று விடை 8 வகைப்படும். முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் இவற்றை வெளிப்படை விடைகள் என்பர். அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக பொருள் புரிந்து கொள்ளும்படி இருப்பதால் இவற்றை குறிப்பு விடைகள் என்பர். சுற்று விடை. சுற்றி கூறும் விடை. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இந்த பக்கம் உள்ளது என கூறுவது. மறைவிடை. மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா என்று கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவது. நேர்விடை. உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது. ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா என்று கேட்டால் நீயே செய் என்று ஏவி கூவது. வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கேட்பது. உற்றது உரைதல் உரை விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று நேர்ந்ததை கூறுவது. உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேரப்போவதை கூறுவது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று நேரம் போவதை கூறுவது. இனமொழி விடை.
வினாவிற்கு விடையாக இணையான மற்றொன்றை விடையாக கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது டேஷ். மட்டைப்பந்து விளையாட தெரியுமா என்னும் வினாவிற்கு கால்பந்து விளையாட தெரியும் என்று கூறுவது டேஷ். விடை டேஷ் வகைப்படும். இதற்கான பதிலை கமெண்ட் செய்யவும். விளையாடுவேன் பொறுத்துக. விளையாடுவேன், விளையாட மாட்டேன், படிக்க வேண்டும், கை வலிக்கும். இந்த பொறுத்துகையை உங்களுக்கு கமெண்ட் செய்யவும். விடை தெரிந்தால் கமெண்ட் செய்யவும். தேங்க்யூ.